அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு லவ்லி குக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பன்னீர் வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி. இது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆயில் ஊற்றிருக்கேன். சூடானதுக்கப்புறம் இதில் வந்து சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும். அடுப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சமோசா சீட்டை வந்து நம்ம எக்ஸ் டைப்பில் வைக்கலாம். எக்ஸ் டைப்பில் வச்சதுக்கப்புறம் நடுவில் ஸ்டஃபிங் வைக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நடுவில் நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். 2 பீஸ் சீஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே மடிக்கலாம். ஓரங்களில் வந்து மைதா மாவு கோட்டிங் பண்ணி நம்ம ஒன் சைடு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு மடிக்கணும். நல்லா வெளியில் வராத அளவு மடிக்கணும். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் இப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஓரங்களில் வந்து நம்ம மைதா மாவு தேய்ச்சி நல்லா அழுத்தி நம்ம மடித்து வைக்கலாம். இல்லாட்டி ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் நான் எல்லாத்தையுமே இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிருக்கேன். சூடானதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா போட்டு சிம்லேயே நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.